போன கிளாஸில் நம்ம வந்து ரிங் நட்டு படித்தோம். இந்த கிளாஸில் லேசி டேசி, இதுவும் நார்மல் நீடில் வச்சு போடக்கூடிய ஒரு ஸ்டிச்சு தான். ஸ்டிச் பேர் லேசி டேசி ஸ்டிச். ஓகே, இதுக்கு வந்து நம்ம வந்து நீடில் வந்து இதுக்கு வந்து நான் ஏற்கனவே நூல் கோர்த்து வச்சுட்டேன். போன கிளாஸில் பண்ண அதே மாதிரி தான். பார்த்திங்கன்னா 8 நூல் எடுத்து இந்த ஹோலில் போவது மாதிரி உள்ள ஊசி எடுத்துக்கோங்க. 8 நூல் போவது மாதிரி உள்ள இந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அந்த நீடில் தான் நான் எடுத்திருக்கேன். அதை 8 நூல் போட்டு 16 ரெண்டையும் சேர்த்து நம்ம எண்டில் நாட் போடும்போது நம்மளுக்கு 16 வர்றது மாதிரி நூல் எடுத்துக்கணும். ஓகேவா? எடுத்து நான் இப்போ வந்து நூலில் போட்டு இங்கே வந்து எண்டில் நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம லேசி டேசி ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டிச்சுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுட்டு இதில் நம்ம போடுவோம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து நடு சென்டர்லேருந்து நீடியில் வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதே இடத்துல மறுபடியும் நீடியில் இறக்கிட்டு அப்புறமா இங்கே இந்த இடது கையில் இருக்க நூலை அப்படியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ வந்து கீழே இருக்க அந்த ஊசியை இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. நான் எந்த இடத்துல குத்துறேன்னு இந்த இடத்துல ஊசியை எடுத்து இப்போ டைட் பண்ணிவிட்டு இங்கே நீடியில் இறக்கிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தும் போட போகிறேன். அதே நடு சென்டரில் நீடியில் எடுத்து பிசுறு வராமல் நீட்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக பிசுறு வரும். நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து அதை நீட்டாக பண்ணணும். அதே இடத்துல மறுபடியும் நீடியில் இறக்கிட்டு இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் பிசுறு வந்துட்டு, நீங்கள் பிசுறு வராமல் நீட்டாக பண்ணுங்கள். இப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இங்கே நடு சென்டரில் தான் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது நூலை போடும்போது தான் இந்த ரவுண்டை சுற்றி வர்றது மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது எடுத்துக்கிறேன். அதே இடத்துல தான் ஃபஸ்ட்டு அங்கேயே எடுக்கிறோம். குத்தும்போது நம்ம அதே இடத்துல தான் நீடியில் மறுபடியும் இறக்கிக்கணும். இந்த இடத்துல வரும்போது தான் நம்ம வந்து இந்த நூலுக்கு இங்கே உள்ளாடி கொடுத்து நம்ம வெளியே எடுக்கணும். அவ்வளோந்தான். ஓகேங்களா? மறுபடியும் இது வந்து ஒரு பூ மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த இடத்துல வரவும் கொஞ்சம் டைட் கொடுத்துக்கோங்க. டைட் கொடுத்து அந்த நீடியில் அப்படியே கீழே இறக்கினீங்கன்னா அழகாக வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 முக்குக்கும் 4 சைடும் இந்த மாதிரி போட்டு வந்தேன். இனி மறுபடியும் இந்த 4 சைடும் போட போகிறோம். போடும்போது இது சூப்பராக ஒரு ஃப்ளவர் நீட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே வந்து அதே இடத்துல தான் நம்ம நீடியில் இறக்கிக்கணும். இந்த சைடு தான் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ரவுண்டில் கரெக்டாக நம்ம ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல குத்தி நீடில் அந்த த்ரெட்டுக்கு உள்ளாடி கொடுத்து த்ரெட்டுக்கு வெளியாடி எடுத்துக்கணும்.
ஓகேங்க. இப்போ நம்ம வந்து இது லேசி டேசி போட்டு முடிச்சிட்டோம். இது ஒரு ஃப்ளவர் மாதிரி நீட்டாக சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் இல்லைன்னா ஒரு பீட் ஏதாவது வச்சிங்கன்னா இன்னும் லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து போட்டு எனக்கு காமிச்சிட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஜாடியில் நிறைய பூ இருக்கிறது மாதிரி இது வந்து ஒரு 5-6 பூ வந்து போட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.